நம்ம பிரேயரை தொடங்க போறோம். எல்லாருக்கும் எல்லா தெய்வங்களும் ஓம் நமச்சிவாய. குருவாழ்க குருவே துணை. இறையருளும் குருவருளும் இன்றும் துணை நிற்கும். எல்லாம் அல்ல மாயனி தமிழுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வைகை. சாமி சொல்லுங்க. என்னன்னு பாருங்க. இந்த இப்பதான் ஓபன் 9 மணிக்கு மேல நான் செல் எடுக்க மாட்டேன். கிளாஸ் முடிஞ்சா கிளாஸ் இருக்கு அதனால விட்டான். மைக்க முத ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிருங்க. சரி, இப்ப நம்ம வந்து ஜாமக்கூல் ஆர்வடத்துல ஒவ்வொரு காண்டமா பார்த்துட்டு வர்றோம். அதுல இன்னைக்கு 3வது நாள் கல்வி. கல்வியை பத்தி பார்க்க போறோம். எஜுகேஷன் அப்படின்னு சொல்றோம். எஜுகேஷன் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ஹியூமன் பீயிங். கல்வி என்பது நம்முடைய மானுடத்துக்கு மிக முக்கியமான ஒன்று. கல்விக்கு காரக கிரகம் எது அப்படின்னா, புதன் வந்து படிப்புக்கு காரகன். அப்ப பள்ளிக்கூடம், ஸ்கூலு, இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா குரு பகவான். குரு அப்படின்னா ஆசிரியர் அப்படின்னு அர்த்தம். புதன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு அர்த்தம். மெர்க்குரி இஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு அர்த்தம். புதன் என்றால் மாணவர்னு அர்த்தம். புதன் என்றாலே வாசிக்கிறது. பேப்பர். இப்பதான் ஐயா வணக்கம் ஐயா. இப்பதாங்க ஐயா ஓபன் ஆச்சு. ரொம்ப நாளையா ஓபனே ஆகல. ஆமா, இப்பதான் நானும் ஓபன் பண்ணேன். அதனால அப்படிங்களா? சரிங்க சரிங்க. அப்ப வந்து 7:40 ஆயிடுச்சா? நீங்க பாடத்தை ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன். இல்ல இப்பதான் நம்ம சரிங்க அதாவது சரிங்க. கல்விக்கு காரக கிரகத்தை பத்தி பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு கிரகமும் ஒரு வகையான காரகத்துவத்தை இருந்தாலும் புதன் நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும். ஆசிரியர் நல்ல ஆசிரியர் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம நல்ல பள்ளிக்கூடம், நல்ல ஆசிரியர் கிடைக்கணும். இப்ப வந்து நம்மகிட்ட ஒருத்தர் வந்து என் குழந்தைய என்ன படிக்க வைக்கணும், இவனுக்கு எந்த மாதிரியான படிப்பு வரும் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து கேட்க வருவாங்க. அப்ப நமக்கு எந்த கிரகம் படிப்புக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அதுக்கடுத்து எந்த பாவம் வந்து படிப்புக்குங்கிறத வச்சுட்டு நமக்கு கண்டிப்பா தெரியணும். இப்ப 12 பாவங்கள்லயும் பல விஷயங்கள் இருக்கு. 12 பாவத்திலையுமே அதுல பல கருத்துக்கள் இருக்கு. இந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்களை 12 பாவத்தை எப்படி உணர்றது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப முதல் பாவம் என்பது ஜாதகருடைய மூளை, அவனுடைய பிரெயின். ஃபர்ஸ்ட் பாவா இஸ் அ பிரெயின். 2வது பாவா அப்படின்னா அவனுடைய பேச்சு, ஸ்பீக்கிங். 2வது பாவம் அவனுடைய பேச்சு திறன், வாசிக்கும் திறன், ரீடிங். 2வது வந்து ரீடிங் அப்படின்னு சொல்றோம். 3வது வந்து எழுதுறது அல்லது கேட்கும் திறன், லிசனிங் அப்படின்னு சொல்றோம். எப்படி அவன் வந்து அதை வந்து கவனிக்கிறான், கிரகிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப மூளை, பேச்சு, வாசிப்பு, அவன் கேட்கும் திறன் அல்லது அவனுடைய எழுதும் திறன், ரைட்டிங் 3ஆம் பாவம். 4ஆம் பாவங்கிறது மனப்பாடம் செய்கிறது, மெமரி, ஞாபக சக்தி. அப்ப 4ஆம் பாவம் தான் அவனுடைய மெமரி சொல்றோம். எவ்வளவு மனப்பாடம் பண்ணுவான். 4ஆம் பாவம் தான் வித்தை. 4ஆம் பாவம் வித்தை அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு மனிதன் வந்து எப்படி அவனுடைய
அறிவு ஆற்றல் இருக்குங்கிறதுக்கு 4ஆம் பாவத்தை நம்ம பார்க்கணும். அவன் எவ்வளவு மனப்பாடம் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கணும். 5ஆம் பாவங்கிறது அவனுடைய ஆழ்ந்த அறிவு. 5ஆம் பாவங்கிறது அவனுடைய திறமை, ஸ்கில்லு. அவன் 3ஆம் பாவம் மனசுதான். 5ஆம் பாவங்கிறது ஆள் மனசு, விருப்பம். 6ஆம் பாவங்கிறது அவன் செயல்படுகின்ற சர்வீஸ், அவனுடைய வேலை, அவனுடைய அந்த சர்வீஸ். 6ஆம் பாவம் தான் சர்வீஸ். 7ஆம் பாவங்கிறது அடுத்த ஒரு சமூகத்தோட தொடர்புடையது. சமூகத்தின் மூலம் அவன் கற்றுக்கொள்வது 7ஆம் பாவம். 8ஆம் பாவங்கிறது அவனுடைய அந்தரங்கமான விஷயம், பிரைவேசின்னு சொல்றோம். 9ஆம் பாவங்கிறது அதீத நம்பிக்கை, ஒரு ஃபெய்த், கான்பிடன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆராய்ச்சி செய்யறது. 9ஆம் பாவங்கிறது ஆராய்ச்சி செய்யறது. 10ஆம் பாவங்கிறது அவனுடைய செயல்பாடு. 10ஆம் பாவம் தான் அவனுடைய செயல். 11ஆம் பாவங்கிறது அவனுக்கு இருக்கக்கூடிய திருப்தி அப்படின்னு சொல்றான். அதாவது என்ன சொல்றோம்னா போதும்ங்கிற நிலை, மகிழ்ச்சியான விஷயம். 11ஆம் பாவம் போதும்ங்கிறனா. 12ஆம் பாவங்கிறது நிம்மதி. நிம்மதி தான் தூக்கம், ரெஸ்ட். 12 பாவங்கள்லையும் நாம் தெரிந்து கொள்றோம். இப்ப கல்விக்கு வந்துடுறோம். கல்வி எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, பெற்றோர்களிடத்தில் கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு 3 வயசு வரைக்கும் பெற்றோர்கிட்ட கல்வியா கத்துக்கிறது. பேரண்ட் வந்து டீச்சர். பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர் ஃபார் சைல்டு. குழந்தைக்கு பெற்றோர்கள் தான் ஆசிரியர்கள். அவங்க என்ன கற்றுக் கொடுப்பாங்கன்னா, ஸ்பீக்கிங் ஸ்கில் மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க. லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் மட்டும். அது 3 வயசு வரை பெற்றோர்கிட்ட படிக்குது. 3 வயசு கம்ப்ளீட் ஆனோடனே ஸ்கூல்ல வந்து ப்ரீகேஜி, எல்கேஜி, பாலக்கல்வி, ப்ரீகேஜி அண்ட் எல்கேஜி. அப்ப 2ஆம் பாவத்தை வச்சு ப்ரீகேஜி, எல்கேஜி வரைக்கும் பெற்றோர் இருக்கிறத வச்சு கத்துக்கலாம். அதுக்கு பேரு அதான் வந்து கிண்டர் கார்டன் எஜுகேஷன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து அடிப்படை கல்வி. 4ஆம் பாவம் தான் பிரைமரி எஜுகேஷன், அடிப்படையான கல்வி, ஒருவனுக்கு தேவையான கல்வி, பேசிக் எஜுகேஷன். அப்ப 4ஆம் பாவம் தான் படிப்பு. 4ஆம் பாவம் தான் படிப்பு, கல்வி. அப்ப 4ஆம் பாவம் 5ஆம் பாவமும் சம்பந்தப்படணும். அப்ப சம்பந்தப்பட்டாதான் அவன் +2 வரை படிக்கணும். அப்ப +2 வரைக்கும் இந்த 4ஆம் பாவத்தை நம்ம வச்சுக்கிறோம். அடுத்து 9ஆம் பாவம்ங்கிறது உயர்கல்வி, காலேஜ். 11ஆம் பாவம்ங்கிறது PhD அப்படின்னு நம்ம பாவங்களை நம்ம கல்வி ரீதியாக பிரிக்கிறோம். இப்படி கல்வியை நம்ம பார்க்கணும். அப்ப இதை பார்த்துட்டோம். அடுத்து கிரகங்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் படிப்புக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப படிப்புக்கு கிரகம் எப்படி சம்பந்தப்படுது அப்படின்னா, சூரியன் எழுதிக்கங்க. சூரியன்ங்கிறது சமூக அறிவியல், சோசியல் சயின்ஸ், அரசியல், பாலிடிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் விஞ்ஞானம். அடுத்து மருத்துவம், மெடிக்கல், மெடிசின், மருத்துவம், நிர்வாகவியல், மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் சூரியன் சம்பந்தப்பட்ட படிப்பு. அடுத்து
சந்திரன் தாய்மொழி. தாய்மொழி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய தாய்மொழி. அப்ப அதான் லாங்குவேஜ், மதர் டேங்க். மதர் டேங்க் தாய்மொழி. சந்திரன்னா கலை, ஆர்ட், தத்துவம், பிலாசபி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், உணவு சம்பந்தப்பட்ட கல்வி, ஹோம் சயின்ஸ், ஃபுட் டெக்னாலஜி, ஃபிஷரிங், கடல் மேலாண்மை, மெரைன், வாட்டரிங். அப்போ ஃபுட் எஜுகேஷன்ல எங்க இருக்கு அப்படின்னா சந்திரன்ட்ட தான் இருக்கு. அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். செவ்வாய் பொறியியல், பிசிக்ஸ். அதாவது பொறியியல்னா இன்ஜினியரிங், இயற்பியல், பிசிக்ஸ். செவ்வாய்ங்கிறது கட்டடக்கலை, ஆர்கிடெக்சர். ஐயா ரெக்கார்டிங் போட்டீங்களா? போட்டாச்சு. சரி அப்ப சரி. கட்டடக்கலை சம்பந்தது, விவசாய சம்பந்த, பூமி சம்பந்தப்பட்ட படிக்கிறது எல்லாம். இப்ப சந்திரன் நீர் மேலாண்மை, இது நில மேலாண்மை, விவசாயம். செவ்வாய்ங்கிறது விவசாயம், இன்ஜினியர், கட்டடக்கலை, எலக்ட்ரிக்கல். செவ்வாய் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப பிசிக்ஸ், இன்ஜினியரிங் பார்த்துட்டோம். புதன்ங்கிறது மேக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியல், வரைகலை, டிராயிங், பேங்கிங். புதன்ங்கிறது பேங்கிங்கும் வரும். புதன் அப்படின்னாலே பேங்கிங், கணக்கு சம்பந்தமா படிக்கிறது புதன். குரு ஜூபிட்டர் தணிக்கை, ஆடிட்டிங், எக்கனாமிக்ஸ், பொருளியல். குரு மத சம்பந்தப்பட்ட படிக்கிறது, ரிலிஜன் அண்ட் பிலாசபி. குரு பணத்தை பத்தியும் படிக்கலாம். குரு பணத்தை பத்தி பேங்கிங், பண செக்டாருக்கும் உண்டு குரு. ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் சொல்லலாமா? ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட். அப்ப சமயத்தை பத்தி படிக்கலாம், பொருளாதாரத்தை பத்தி படிக்கலாம், எல்லாமே குருக்கிட்ட வந்துடும். அடுத்து டீச்சர் எஜுகேஷன், டீச்சிங், குரு. அடுத்து சுக்கிரன், வீனஸ், காமர்ஸ், வணிகவியல், மார்க்கெட்டிங். அடுத்து சுக்கிரன் ஃபேஷிங் டெக்னாலஜி, மாடர்ன் டெக்னாலஜி, ஃபேஷியல், ஜவுளி, டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட். சுக்கிரன் வீட்டு நிர்வாகம், ஹோம் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த பார்லர்ல வச்சிருக்காங்க இல்லையா, மேக்கப் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் சுக்கிரன் தான். பியூட்டி பார்லர், பிலிம் இண்டஸ்ட்ரி, நடிப்பு.
ஐயா பாட்டு வருங்களா? பாட்டு இசை எல்லாமே. மியூசிக், மியூசிக், சாங்ஸ். சனி, மண்ணியல், தியாலஜி. மண்ணியல் வந்து மண்ணை பத்தி படிக்கிறது. சாயில். லெதர் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து சனிக்கு வந்துடுது. அடுத்து இரும்பு சம்பந்தமான என்னென்ன இருக்கோ அது பூரா என்னத்துக்கு வந்துடும்? இந்த சனியினுடைய கண்ட்ரோல்ல வந்துடும். அதாவது ஐடிஐல படிக்கிறாங்க இல்லையா, ஐடிஐ, பாலிடெக்னிக், தொழிற்கல்வி எல்லாமே சனி பகவான். அடுத்து ராகு, வேதியியல், கெமிஸ்ட்ரி, அணு இயற்பியல், மைக்ரோ பிசிக்ஸ். ராகு வானியலை பத்தி படிக்கிறது. அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, ஸ்பேஸ் ரிசர்ச், அஸ்ட்ரானமி. அஸ்ட்ரானமி. ராகுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நியூ டெக்னாலஜி எல்லாமே ராகு. இந்த புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சாங்கன்னா ராகு. புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது போல ராகு தான். எலக்ட்ரானிக்ஸ்லாம் ராகுல வருமா செவ்வாய்க்கு வருமாங்க? எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைலு எல்லாமே ராகு. எலக்ட்ரிக்கலு, எலக்ட்ரானிக்ஸுக்கு, ஆட்டோமொபைலு, டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே ராகு. விமானம், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ராகு. அடுத்து கேது. கேதுனா வீவிங், நெசவு, சித்த மருத்துவம், ஜோதிடம், சட்டம், லா, அஸ்ட்ராலஜி, லா. நுட்பமான கல்வி எல்லாம் கேது. நுட்பமான கல்வி. ஐயா ஃபைன் ஆர்ட்ஸ். ஃபைன் ஆர்ட்ஸ். ஆமா. அப்ப இவ்வளவு காரகத்துவம் கிரகத்துக்கும் உண்டு. சரியா? ஐயா ஒரே டவுட். சில பேர் படிக்காமலே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல லேர்ன் பண்றாங்க. அது எந்த கிரகம்? அவங்க பார்த்தாங்கன்னா படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா வந்து சனிதான் காரணம். அது தொழில் கல்வி, அதுக்கு பேரு. ஓகே. குருகுல கல்வி அதுக்கு பேரு. அல்லது குடும்ப கல்வி. சனிதான். எங்க அப்பா மெக்கானிக்கா இருந்து நானும் மெக்கானிக்கா இருக்கிறது, நானும் டிரைவரா இருந்து நானும் டிரைவரா கத்துக்கிறேன் இல்லையா? ஆமாம். எங்க அப்பா செஞ்ச தொழில அப்படியே நான் வந்து கத்துக்கிட்டோம்னா எங்கேயும் போய் எங்கேயும் கத்துக்கல. கரெக்ட். அதுக்கு பேர் வந்து சனி பகவான் தான் காரணம். சனிங்கிறது நம்ம பாரம்பரியம். ஒருத்தர் வந்து நம்மகிட்ட கேட்க போற போது நம்ம என்ன பார்க்கணும்? புதனை பார்க்கணும். ஏன்னா புதன் தான் எஜுகேஷன் காரகத்துவா. புதன் நம்ம கிட்ட கேட்க வரும்போது நீசத்துல இருக்கக்கூடாது, கவிப்புல இருக்கக்கூடாது. நீசமா இருக்கக்கூடாது, கவிப்புல இருக்கக்கூடாது. 4ஆம் பாவத்துல கவிப்பு இருக்கக்கூடாது. அடிப்படை படிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, உள்ளூர்ல படிக்கிறதுங்கிறது 4ஆம் பாவம், வெளியூர்ல போய் படிக்கிறது 3ஆம் பாவம், வெளிநாட்டுல போய் படிக்கிறது வந்து 9ஆம் பாவம். ஒருத்தர் வர்றாரு, நான் என்ன படிக்கலாம், பிள்ளைய படிக்க வைக்கலாம்னு கேட்கும்போது, உதயத்தை நோக்கி, அல்லது உதயத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கல்வியை படிக்கலாம். உதயம், ஆருடம். எந்த கல்வியை படிக்க கூடாதுன்னா, கவிப்புல எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கல்வியை படிக்க கூடாது.
ஆனால் கழிப்பில் எந்த கிரகம் இருக்கிறதோ அதை நம்மளை படிக்க தூண்டும், ஆசைப்படும். ஐயா 3ஆம் பாவம் வெளியூர்னு சொன்னீங்களேயா, அது என்னதுங்கய்யா? 12ஆம் பாவம் வரதுனாலயா? 4க்கு 12 4 எடுத்துக்கிட்டீங்களா? வெளியூர். ஓ, 12ஆம் பாவம் அப்ப வராது இல்லைங்களையா? ஃபாரின்றது 12ஆம் பாவம் வராது. வெளிநாட்டுல போய் அங்கேயே இருந்து படிக்கிறதுங்கிறது 12ஆம் பாவம் வந்துடும். 9ஆம் பாவம் 12ஆம் பாவம் தொடர்பாம வெளிநாடு போக முடியாது. அதாங்க கேட்டேன். இல்ல நீங்க 9 மட்டும் தான் சொன்னீங்களா, அதனால கேட்டேன். இப்ப பாருங்க, சிம்ம உதயம், உதயத்துக்கு 2ல வெளிக்குல வந்து புதன் இருக்காரு. இவர் வந்து இப்ப என்ன படிக்கலாம்னு கேட்கிறாரு, நீங்க என்ன சொல்லுவீங்க? சிம்ம உதயம், சிம்ம உதயம், உதயத்துக்கு வெளியில கன்னியில வந்து புதன் இருக்காரு. இப்ப என்ன படிக்கலாம்? மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டிராயிங், பேங்கிங் புதனோட. அக்கௌண்டன்ஸ் படிச்சா நல்லதுங்க, கணிதம் படிச்சா நல்லதுங்க அப்படின்னு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சொல்லாங்க. பேங்கிங், சார்ட்டர்ட் அக்கௌண்ட். பேங்கிங் வராதுங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வரும்னு நினைக்கிறேன். வழக்கறிஞருக்கு படிக்கலாம் ஐயா. வழக்கறிஞருங்கிறது வந்து ராகு தான் வழக்கறிஞர். அதாவது கேதுங்கிறது சட்டம், ராகுங்கிறது வாதாடுறது, பொய் சொல்றது. அதாவது குருங்கிறது நீதிபதி, கேதுங்கிறது சட்டம், ராகுங்கிறது வழக்கறிஞர் அப்படின்னு அர்த்தம். ராகும் குருவும் சேர்ந்தா வழக்கறிஞர். ஐயா, அப்ப நீதிமன்றத்துல புதனுடைய காரகத்துவம் என்னங்க வேலை செய்யும்? அந்த டைபிஸ்ட் அந்த மாதிரி வேலை செய்யுங்களா? ஆமா, புதனுங்கிறது அங்க எழுத்தாளர்கள், டைபிஸ்ட், எழுத்தாளர்கள், அக்கவுண்டன்ட், கம்ப்யூட்டர். ஓகே ஓகே. செவ்வாய் வந்து அங்க வர காவலர்கள். செவ்வாய் வந்து அங்க கோர்ட்டுக்கு வர காவலர்கள், காவலர்கள், போலீஸ். ஓகே ஓகே ஓகே. ராணுவம், போலீஸ், மிலிட்டரி, இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா செவ்வாய் 8ஆம் பாவம் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம தொழில் படிக்கும் போது அதை விவரமா படிப்போம். இப்ப படிப்பை படிக்கிறோம். அப்ப படிப்பு படிக்கும் போது உதயத்தை நோக்கி எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகம், அல்லது உதயத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம், எந்த கிரகம் உச்சமாக இருக்கிறதோ அந்த கிரகம், எந்த கிரகம் ஆறுடத்தில் இருக்கிறதோ அந்த கிரகத்தை நாம் படிக்க சொல்லலாம். இந்த 4 ஆப்ஷன்ல கொடுக்கலாம், அவங்க எதை படிச்சாலும் அதுல தேறிடுவாங்க. ஆமா. இப்ப உதாரணமாக இந்த 4 தவிர இப்ப உதாரணமாக ஒருத்தர் வர்றாரு, துலா உதயம், உதயத்துக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்காரு, அங்கேயே கவிப்பு இருக்காரு. இவர் படிக்கணும்னு வர்றாரு. இவருக்கு படிப்பு எப்படி இருக்கும்? துலா லக்னம், துலா உதயம், 4ஆம் இடத்துல மகரத்துல உள்வட்டத்துல கவிப்பு, வெளிவட்டத்துல குரு இருக்காரு. என்ன சொல்லுவீங்க? ஐயா, உதயத்தை நோக்கி எந்த கிரகம் ஐயா வருது? துலாத்தை நோக்கி. இப்ப குரு அங்க இருந்தாருன்னா குருக்கு அடுத்து யார் இருப்பா? புதன் இருப்பாரு. புதன் இருப்பார். அப்ப புதனுக்கு அடுத்து யார் வருவா? துலாம்ல யார் இருப்பா? சுக்கிரன் இருப்பாருங்க. அப்ப அவங்க வந்து எதை படிக்கலாம்? சுக்கிரனை படிக்கலாமா, அந்த குருவை படிக்கலாமா? சுக்கிரன் படிக்கணும். அவருக்கு வந்து குருவோட காரகத்துவம் படிக்க தூண்டும். ஏன்னா கவிப்பங்கிறதுனால தூண்டும், பண்ணக்கூடாது அவரு. ஆனா அந்த கவிப்புக்குள்ள இருக்கிறதுனால அடிப்படை கல்வியில தகராறு பண்ணுவான். ஆமா ஆமா. இவனை வந்து உள்ளூர்ல இருந்தானா படிக்க மாட்டான். குருவே நீசமாவே இருக்கான், படிப்புல ஆர்வம் இல்லை அவனுக்கு. இவனை வெளியூர்ல போய் ஹாஸ்டல்ல சேர்த்து வச்சு படிக்க விடுங்கள். குரு நீசமா இருக்கிறதுனால வாத்தியார் சொல்றதை கேட்க மாட்டான், புத்தகத்தை எடுத்து படிக்க மாட்டான், அவனை பார்த்து கொண்டு அப்படின்னு சொல்றான். புரியுதா? புரியுதுங்க. அப்ப இவன் எப்படி படிக்கிறான்? இப்ப அதே மாதிரிங்க புதன் வந்து துலா உதயமே
உதயத்துக்கு 12ல சுக்கிரன், உதயத்துல புதன். இப்ப அவர் கேக்குறாங்க, என்ன சொல்லுவீங்க? பரிவர்த்தனையா இருக்காங்க ஐயா புதனும் சுக்கரனும். ஆ? புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனையா இருக்காங்கல்ல, உதயத்துல புதனு 12 உதயத்தில் உள்ள சுக்கரன். கோள்களை மட்டும் நாம் பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். விதி நம்பர் எழுதிக்கங்க. உதயத்தில் உள்ள கோளை மட்டும் நாம் பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப உதயத்தில் புதன் என்ன செய்யறாருன்னா, புதன் சொந்த வீட்டுக்கு போயிடுறாரு, சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. இவனை இப்ப என்ன செய்யணும்னா, இவன் எங்க படிக்கிறான்னு கேட்கணும். நீங்க என்ன செய்யணும்? இப்ப உங்களை கேட்கிறாங்க, ஐயா அவன் உள்ளூர்ல தான் படிக்கிறான், ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறானியா அப்படின்னு சொன்ன உடனே நீங்க வெளியூர்ல மாற்றி படிக்க வையுங்கள். பரிவர்த்தனை என்றால் மாற்றி படிக்க வையுங்கள். வெளியூர்ல இருந்தா உள்ளூருக்கு கொண்டு வந்துருங்கள். இப்ப இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. புரியுதுங்க. வெளியூர்ல இருந்தா உள்ளூருக்கு, உள்ளூர்ல இருந்தா வெளியூருக்கு. வெளியூருக்கு. இப்ப அவன் வந்து புதன் இருக்கிறதுனால நான் வந்து மேக்ஸ்ல அவனுக்கு என்னவா இருக்கும்? வீக்காத்தான் இருப்பான். ஆனா அவன் என்ன படிக்கணும்? சுக்கிரன் சம்பந்தப்பட்ட படிப்பு தான். ஓ, அப்ப பரிவர்த்தனையா உதயத்துல இருக்கிற கிரகம் வந்து பரிவர்த்தனையாக இருக்கும்போது பின்னாடி இருக்கிற கிரகத்துடைய காரகத்துவத்தை எடுத்து தான் அவங்களுக்கு பலன் சொல்லணும். இல்ல இப்ப சுக்கிரன் என்ன பண்றாருன்னா இங்க வந்துருவாரு இல்லையா சொந்த வீட்டுக்கு. ஆமா, பரிவர்த்தனை இவங்க ரிவேஸ்ல வந்து அவங்க அப்படி போயிடுவாங்க. இவர் அவர் வீட்டுக்கு போயிடுறாரு, இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்ப சுக்கிரன் இந்த இடத்துல என்ன ஆகல? நீசமாகவில்லை, ஆட்சி ஆகிவிட்டார் பரிவர்த்தனையினால். அதனால சுக்கிரனுடைய காரகத்துவத்தைக்கு இவன் வந்து மாத்தி படிக்க வச்சா, வேற கோர்ஸ் படிச்சிருந்தா கூட இன்னொரு கோர்ஸ்ல படிக்க வைங்கன்னு சொல்லணும். இந்த மாதிரி இருக்கும்போது கேட்கணும், நீங்க ஒரு கோர்ஸ் எடுத்து விட்டு அது ஒழுங்கா படிக்காம வேற கோர்ஸ் சேர்ந்து படிக்கிறானான்னு கேட்கணும். சரியா? சரிங்கய்யா. இது வந்து இந்த பரிவர்த்தனை வந்து உலகத்துல இருந்து மட்டும்தான், மத்த இடங்கள்ல இருந்தாக்கா அதை கணக்குல எடுத்துக்க கூடாது. மத்த இடத்துல இருந்து எடுத்துக்க கூடாது. ஓகே ஓகே. உதயத்தில் பரிவர்த்தனை எடுத்துக்கணும். அது ஆறுடத்துல வந்தா கிரக சேர்க்கையா இருக்கிறது உதயத்திலையும் ஆறுடத்திலையும் கழிப்புல மட்டும் சேர்த்து எடுத்துக்கணும். மத்த இடத்துல இருந்தா கிரக சேர்க்கையை எடுக்க கூடாது. இதான் ரூல். சரிங்க. ஐயா, கிரக சேர்க்கைன்றது உள்வட்ட கிரகத்தை தான் சொல்றீங்க? உள்வட்ட கிரகமும் வெளிவட்ட கிரகத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டும். ஓ, கிரக சேர்க்கைனா ரெண்டுமே சொல்லணும். ஆமா. இப்ப பாருங்க, இப்ப புதன் வந்து உள்வட்டத்துல இப்ப உதாரணமா நம்ம இப்ப என்ன சொன்னோம்? வெளிவட்ட கிரகத்தை பேசிட்டு இருக்கோம். இப்ப உள்வட்டத்திலே புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உள்வட்டத்துல புதன் இருக்காரு எங்க? கன்னியில. இப்ப பரிவர்த்தனாய் புதன் வந்துருவாரு. அப்ப 2 புதன் ஆயிருதா? அப்ப இப்ப என்ன செய்வான்னா, மேக்ஸ் நல்லா படிப்பான், மாத்தி படிக்க வச்சா படிப்பான். அவனை கொண்டு போய் எதுல சேர்த்து விடுவாங்க? சுக்கிரனுடைய கல்வியில தான் சேர்த்து விடுவாங்க. ஓ, எது பவர் அதிகமா இருக்கோ அதை ரெக்கமெண்ட் பண்ணும். பவர் எது அதிகம். இப்ப புரிந்திருக்கும் நினைக்கிறேன். ரைட்டா? ஐயா, இப்ப புதன் வந்து 4ல நீசமாச்சுன்னா என்ன? புதன் போய் 4ஆம் இடத்துல நீசமானா படிப்புல வந்து கொஞ்சம் வீக்கா இருப்பேன். 4ஆம் இடம் படிப்பு, அங்கேயே புதன் படிப்பு, எழுத்தெல்லாம் ஒழுங்கா எழுத மாட்டான். அது மனப்பாடம் பண்ண முடியாது. 4ஆம் பாவம் மனப்பாடம். நீச கிரகம் இருக்கு, தகுதி குறைவான இருப்பான், மறந்து போயிருவான். ஐயா, படிப்பு வந்து நல்லா கவனிங்க. படிப்புங்கிறது விஷயம் என்னன்னா, 2 விதமான கல்வி இருக்கு. ஒண்ணு வந்து வித்தை, இன்னொன்னு கல்வி. ஒண்ணு எஜுகேஷன். வித்தை என்பது வந்து பயிற்சியினால வருவது. படிப்புங்கிறது புத்தகத்தை படிக்கிறதுனால நமக்கு வருது. புரியுதாப்ப? ஒரு வித்தைங்கிறத கத்துக்கிட்டா மறக்க மாட்டான்.
படிப்புங்கிறத கத்துக்கிட்டா மறந்துடுவான். இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், வேலுச்சாமியா, 10ஆம் வகுப்புல படிச்ச ஒரு மனப்பாட பாட சொல்ல முடியுமா? 10ஆம் வகுப்புல படிச்ச மனப்பாட பாட்டு தெரியுமா? ஏன் தெரியாதுன்னா, அது வந்து எக்ஸாம் வரைக்கும் தான் தெரியும். எக்ஸாம் முடிஞ்சோன்னு அதை விட்டுருவோம். அது நம்ம வாழ்வியலோட வராது. வித்தை நம்ம வாழ்வியலோட வந்துடும். வராது. இப்ப பாருங்க, ஒரு வாத்தியார் வந்து பாடம் நடத்துறாரு, இங்கிலீஷ் வாத்தியாரு. மை பிரேயர் அப்படின்ற ஒரு பாடு, ரவீந்திரநாத் தாகூர் எழுதின பாடலை அவர் ஒரு 5 வரி சொல்லிக் கொடுத்தாரு. அதை நான் கேட்டேன். This is my prayer to thee, my Lord, strike at the penury in my cart, likely to bear my joys and sorrows அப்படின்னு அர்த்தம். இது நான் அப்ப இருந்து இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இருக்கு என்கிட்ட. ஐயா, 4 இடம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இல்ல, அதை வந்து நான் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். ஓகே, சரி. இப்ப எங்க தமிழையா வந்தாரு 11th 12th, கொங்குதோர் வாழ்க்கை அஞ்சலி தும்பி காமம் செப்பாது கண்டது மலியுமோ பயனீலைய கலிய நட்பின் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினாரு. அதை நான் கேட்டேன். அவர் சொல்ற அந்த மெத்தட் எனக்கு புரிஞ்சது. அப்படியே மனசுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நான் வாத்தியாராவே வந்துட்டேன். ஐயா, நான் 4 வயசுல பள்ளிக்கூடத்துக்கு போனேன். தொடர்ச்சியா ஸ்கூலுக்கே போயிட்டே இருந்திருக்கேன் இல்லையா? அதனால அதை மறக்க முடியல. அந்த அந்த தொடர்போடு இருந்ததுனால இது பூரா எனக்குள்ள மனசுக்குள்ள இருந்துச்சு. இப்ப 8th எங்க சயின்ஸ் டீச்சர் சொல்லுவாங்க, ஜவ்வூடு பரவல் அடர்த்தி வேறுபட்ட 2 கரைசலை மெல்லிய ஜவ்வினால் பிரிக்கப்படும் போது அடர்த்தி குறைந்த கரைசல் அடர்த்தி மிகுந்த கரைசலை நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லுது. அது மனசுக்குள்ள இருக்கா இல்லையா? இப்ப இதெல்லாம் வித்தை. இதுக்கு பேர் என்னதுன்னா, ஒன்றை நாம் கற்றுக்கொண்டு மனசிலே வைத்துக் கொண்டால் வித்தை. அதனால ஜோதிடத்தை நீங்கள் படிப்பாக நினைக்க கூடாது, வித்தையாக நினைக்க வேண்டும். இப்ப நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா, புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க ஐயா. நான் சொல்றது சரியா சொல்றேனா? கரெக்ட். அப்ப அனுபவ கல்வி, இதுக்கு பேர் என்னது? அனுபவ கல்வி. லைஃப் ஓரியன்டட் எஜுகேஷன். லைஃப் ஓரியன்டட் எஜுகேஷன். பயன்பாட்டு நூல் படிக்கிற நூல் வேற, பயன்பாட்டு நூல் வேற. இது பயன்பாட்டு நூல் போல, படிச்சுட்டு பயன்படுத்துறது. ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லுங்க பாப்பா. கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்றவை அதற்கு தக. கரெக்ட். நான் எப்படி படிப்பேன்னா, ஒரு பாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, திருக்குறள் இருக்குன்னு. இப்ப வந்து ஒரு பாட்டத்துல ஏசுதாஸ் ஒரு பாட்டு படிப்பேன், அன்புடையார் எல்லாம் தமக்குரியர் அப்படின்னு ஒரு பாட்டு படிப்பார்ல இல்லையா? அதே மாதிரி மலர் மிசையை நான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழுவான் அப்படி படித்தேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன்பவன் முதற்றே உலகு அப்படின்னு படித்தேன். இது போகுமா நம்மளை விட்டு? போகாது. அந்த ராகத்தோட அப்படியே. நீங்க சொல்றது 100% உண்மை. படிக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம். குழந்தைங்க எல்லாம் சினிமா பாட்டை ஈஸியா மெமரி பண்ணிருங்க, பாடத்தை மெமரி பண்ணாது. அதுதான் காரணம். பாருங்க, இந்த ரெயின் ரெயின் கோ அவே அப்படின்னு ஒரு போயம் இருக்கும் இல்லையா?
ஆமா, சின்ன குழந்தைங்களா அதான் நம்ம கத்து கொடுப்போம் ஃபர்ஸ்ட். அததான் எல்கேஜில சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? ஆமா. அந்த போயம் நான் நடத்தும் போது எப்படி குழந்தைகள் சொல்லும்போது சொல்லி கொடுத்தேன் எப்படின்னா, ரெயின் ரெயின் கோ அவே கம் அகைன் அனதர் டே, லிட்டில் ரவி வாண்ட்ஸ் டு பிளே. அப்படி அதுல ஒருத்தன் பேர லிட்டில் ரவி வாண்ட்ஸ் டு பிளே கம் அகைன் அனதர் டே. எப்படி அப்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அது அவன் வந்து ஜானி வாண்ட்ஸ் டு பிளேங்கிறத இவன் பேரை சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருவான் இல்லையா? சரி, இப்ப நம்ம வந்துடுறோம். படிப்புக்கு தடையாக இருப்பது கவிப்பு. எஜுகேஷனுக்கு தடையாக இருப்பது எது? கவிப்பு. கவிப்புனா என்ன சொல்லும்? ஒரு தடையை காட்டுகிறது, அல்லது மறைக்கிறது, அது சேதப்படுத்துறது, அதை கெடுக்கிறது, பாழ்படுத்துறது அப்படின்னு படிக்கிறோம். இப்ப உதயத்திலே கவிப்பு இருக்கு. உதயத்திலே கவிப்பு இருக்கு அப்படின்னா ஜாதகருக்கு படிப்பில் நாட்டம் இல்லை, படிப்பில் நாட்டம் இல்லை, அல்லது தகுதிக்கு மீறிய படிப்புகள் சேர்த்து விட்டாங்கன்னு அர்த்தம். இப்ப புரியுதா இந்த பாயிண்ட? புரியுதுங்க. அப்ப 1ஆம் பாவத்துல கவிப்பு இருந்தால் மறதி இருக்கிறது. ஏன்னா 1ஆம் பாவம் தானே மூளை. ஆமாங்க. அந்த மூளை தானே மறந்துருது. மறதி இருக்கிறது. 1ஆம் பாவத்தில் கவிப்பு இருந்தால் மறதி இருக்கிறது, படிப்பில் நாட்டமில்லை, தகுதிக்கு மீறிய படிப்பில் சேர்த்து விட்டார்கள். ஒருத்தனை போய் மேக்ஸ் தெரியா அவனை கூட்டு போய் மேக்ஸ்ல போய் பர்றா நீ ஃபர்ஸ்ட் குரூப் சேர்றான்னு சேர்த்து விட்டார்கள். அவன் என்ன பண்ணுவான்? ஃபெயில்தான். அப்ப 1ஆம் பாவத்தில் கவிப்பு இருந்தால் அதுல ஆர்வம் இல்லை. 2ஆம் பாவத்துல கவிப்பு இருந்தா அவன் வாசிக்கிறதுல பிரச்சனை இருக்கும். இந்த ரீடிங் கெப்பாசிட்டி, ரீடிங் ஸ்கில் இருக்கு இல்லையா, அதுல பிரச்சனை இருக்கும். அல்லது அவன் பேசுற பேச்சு இருக்குல்ல, அதுல பிரச்சனை இருக்கும். காலேஜ் படிக்கும் போது ஒருத்தன் என் கூட படிச்சான். எந்த கொஸ்டின் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான். பரீட்சையில எல்லா கொஸ்டினும் எழுதியிருப்பான். நான் வந்துட்டு கேட்டேன், தோஸ்து என்னடா இப்படி எழுதியிருக்கேன்னு. ஒரு கொஸ்டின் கூட ஒன்னா கூட பதில் சொல்லணும், எனக்கு சொல்ல தெரியாது, எழுத தெரியும்ன்றான். அங்க 2ஆம் பாவத்துல கவிப்பு இருக்கும்ல இல்லையா? அப்ப பேச்சில் குறைபாடு உண்டு அப்படின்னு அர்த்தம். அடுத்து 2ஆம் பாவத்திலே கவிப்பு இருந்தால் குடும்பத்தில் பொருளாதாரம் இல்லாமலும் படிக்க போயிருக்கலாம இருக்கலாம். குடும்பத்தில் ஏதோ ஒரு நபர்னால இவன் படிக்கல. எங்க அக்கா இருந்துச்சு, எங்க தங்கச்சி பிறந்துருச்சு, அதனால நான் படிக்க போகல அப்படின்னு. அப்ப குடும்பத்தில் உள்ள நபர்களினால் படிப்பு தடை, பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். கண்ணுனாலையும் பிரச்சனை, பேச்சினாலையும் பிரச்சனை அப்படின்னா. அடுத்து 3ஆம் பாவத்தில் கவிப்பு இருந்தால் சரியாக எழுத்து வராது. நண்பர்களால் சிறிய நண்பர்கள் ரோட் ஃப்ரெண்ட்ஸ் மூலம் தெருவில் இருக்கிற ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிருவியா. தேர்வு நேரத்துல கவனக்குறைவா இருப்பான். அவன் கால் டிக்கெட்டை வச்சுட்டு போயிடுவான், பேனா வச்சுட்டு போயிடுவான். 3ஆம் பாவத்தில் கவிப்பு இருந்தால் அவனுடைய மனம் ஒன்றி இருக்காது, மறதி ஏற்படுது, ஏதாவது விட்டுட்டு போயிடுவான், ஐடி கார்டு இல்லாம இருக்கான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். தப்பா எழுதுவான் 3ஆம் பாவத்தில் கவிப்பு இருந்தால். 4ஆம் பாவத்தில் இருந்தால், 4ஆம் பாவத்தில் கவிப்பு இருக்குன்னா என்ன செய்யணும்னா, அவனுக்கு மனப்பாட சக்தி குறைவாக இருக்கும். அப்போ அடிப்படை படிப்பது தகராறு. இந்த பேசிக் எஜுகேஷன்ல தகராறு இருக்கு. பேரியர் இன் பேசிக் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லணும். அவன் 4ஆம் பாவத்தில் கவிப்பு இருக்கும்போது அவனை வீட்டுல வச்சு படிக்க வைக்கக்கூடாது, ஹாஸ்டல்ல போய் படிடா அப்படின்னு விடணும். 3ஆம் பாவத்துல கவிப்பு இருந்தால் வெளியூர்ல படிக்க வைக்க கூடாது, வீட்டுல வச்சு படிக்க வைக்கணும். 3ஆம் பாவத்துல ஒரு கிரகம் உச்சமா இருந்தா நடந்துகிட்டே படுறான்னு சொல்லணும், அவனுக்கு படப்பாடை ஆகும் அப்படின்னு அர்த்தம். 5ஆம் பாவத்திலே கவிப்பு இருந்தால்
காதல் பிரச்சனையினால கூட படிப்பு தடை ஏற்படும். விளையாட்டுனாலையும் தடை ஏற்படும். விபரீதமான ஆசையினாலையும் தடை ஏற்படும். சினிமாத்தின் மேல மோகம் இருக்கிறதுனால தடை ஏற்படும். அப்ப 3ஆம் பாவம் என்பது இந்த மாதிரி பார்க்கணும். 5ஆம் பாவங்கிறதை இப்படி பார்க்கணும். 3ஆம் பாவம் மனசு, 5ஆம் பாவம் ஆள் மனசு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப காதல் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு 6ஆம் பாவத்தில் கவிப்பு இருந்தால் நோயினால படிப்பு வராம போகலாம். நோயினால அல்லது பள்ளிக்கூடத்துல போய் ஸ்ட்ரைக் பண்றது, அடிதடி நடக்கிறது, இதனால வழக்கு ஏற்பட்டு போலீஸ்க்கு போறது, அதனாலையும் கல்வி தடை ஏற்படலாம். அல்லது நோய்வாய்ப்பட்டதுனாலையும் தடை ஏற்படலாம். 7ஆம் பாவத்தில் கவிப்பு இருந்தால் நண்பர்களால, சமுதாயத்தினால தடை ஏற்படலாம். அல்லது திருமணத்தினால் கூட தடை ஏற்படலாம். 7ஆம் பாவத்தில் கவிப்பு இருந்தால் திருமணத்தினால் கூட தடை ஏற்படலாம். படிக்கிற காலத்துக்கு போவேன், அமேசாம ஒரு பொண்ணை கூட்டு ஓடிப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அப்ப 7ஆம் பாவம் என்பது சமுதாயத்தினாலையும் தடை ஏற்படலாம். 8ஆம் பாவத்தில் கவிப்பு இருந்தால் விபத்துனால வந்துதான், அல்லது வீட்டை விட்டு ஓடி போறது, காணாம போறது, பையங்கள் கூட சேர்ந்து சுத்த போயிடுறது, வெளி மாநிலம் வெளி தேசத்துக்கு ஓடி போயிடுறது, அல்லது இயற்கை சீற்றத்தினால. நிறைய பேருக்கு சுனாமி வரும்போது எத்தனை பேருக்கெல்லாம் படிப்பில் தடை ஏற்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆமாங்க ஐயா, வெள்ளப்பெருக்கு வரும்போது வீட்டுல இருக்கிறது எல்லாமே பீரோ கட்டுறது எல்லாமே அடிச்சுட்டு போயிடும், புஸ்தகமும் போயிருங்க ஐயா. அப்ப படிக்க முடியாதவன். ஆமா ஆமா ஆமா. ஒருத்தர் நல்லா படிச்சுட்டு இருந்தான், அவன் அவன் அப்பா அம்மா வெள்ளம் வந்துச்சு, அப்பாவும் அம்மாவும் வெள்ளத்துல போயிட்டாங்க, அதுக்கடுத்து அவனுடைய படிப்பு வைக்கிறது எப்படி? யார் படிக்க வைக்கிறது? ஐயா, இந்த 2006 பிறந்த 10வது எழுதுனா 50 பிள்ளைங்களுக்கு இந்த பிரச்சனை. அப்ப பாருங்க, அப்ப இயற்கையின் சீற்றத்தினால, அப்ப எதனால? டிசாஸ்டர். அதுக்கு பேர் இயற்கையின் பேரிடர் அப்படின்னா டிசாஸ்டர். பேரிடர்னால் ஏற்பட்டுச்சு. ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க, அவன் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுமா? ஐயா, ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு பையன் 10th படிச்சான், அவனுக்கு உடல்நிலை சரியில்லை. அந்த 10th புத்தகத்தை தலையிலேயே வச்சிருந்தானியா. நான் அவன்கிட்ட போனேன், சித்தப்பா எல்லாரும் இப்போ நல்லா படிச்சுட்டுப்பா இல்ல சித்தப்பா அப்படின்னு சொல்றேன். ஐயா, நான் சொல்ற அந்த வார்த்தை புரியுதா? எல்லாரும் 10th போயிட்டாங்க, அவன் போக முடியல. அவனுக்கு என்ன நோயின்னு டாக்டர் கண்டுபிடிக்க முடியல. அவனுக்கு என்ன நோய் இருக்குன்னு டாக்டர் கண்டுபிடிக்க முடியல. அப்ப அவன் சொல்றேன், சித்தப்பா எனக்கு சரியா வந்துருமில்ல, நான் போயிடுவேன்ல, ஸ்கூலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அவனை பார்த்து அவனை நெத்தியில கைய வச்சு அப்படியே அமுக்கிட்டு அப்படியே பாக்குறேன். அப்ப அவன் தூங்கிட்டு காலையில அவனை போய் பார்க்க போறேன். சித்தப்பா, நீங்க எனக்கு நெத்தியில கைய வச்சு அமுக்குனீங்க இல்லையா, அன்னைக்கு ராத்திரியே ஒருத்தர் போர்வை பத்திட்டு ஏண்டா அவங்க சித்தப்பா சொன்னா மட்டும் நான் போயிடுவேனா அப்படின்னு சொன்னார் சித்தப்பா அப்படின்றா. 1 மாசம் இருந்தா செத்து போயிட்டா. எப்படியா இருக்கும்? அந்த அந்த நிகழ்ச்சியை மறக்க முடியல. ஐ நெவர் ஃபர்கெட் தட் இன்சிடென்ட் இன் மை லைஃப். அப்ப அவனுக்கு கல்வி தடை ஏற்பட்டு அவனுக்கு வாழ்க்கை எப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா? அப்போ ஒரு மனிதன், அப்ப இதெல்லாம் படிப்பு, நிறைய விஷயங்கள் இருக்கு கல்வியில. அப்ப அவங்க பெற்றோர்கள் அவன் படிக்க வைக்கணும்னு நினைச்சு தானே சேர்த்து விடுறாங்க. எத்தனையோ பேரு, ஒருத்தர் கொண்டு போய் எஸ்ஆரா கல்லூரி இருக்கு இல்லையா மெட்ராஸ்ல, எஸ்ஆர்எம் அங்க போய் சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டோன்னே இன்ஜினியரிங் ஒருத்தன் புது பைக் வாங்கிட்டு வந்திருக்கேன், டே நண்பா அந்த பைக்கு கூடுறா அப்படின்னு வாங்கிட்டு மெட்ராஸ்குள்ள போயிருக்கான். 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டரு. அப்படியே ஆக்சிடென்ட்.
அவனை அப்படியே அள்ளி கொண்டு வந்தாங்க. மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போய் சரி பண்ணி அந்த காலேஜ் இல்லாம இப்ப வேற காலேஜுக்கு போய் சேர்றான். அப்ப அவனுக்கு படிப்பில் என்ன வருது? 8ஆம் பாவத்துல பிரச்சனை வருகிறது. 4-8 கனெக்ஷன் ஆயிட்டா ஆக்சிடென்ட். அவனுக்கு என்ன அர்த்தம்? அப்ப நீங்க பார்க்கும்போது இப்ப எத்தனாம் பாவத்துல நிக்கிறோம்? 8ஆம் பாவத்துல நிக்கிறோம். அடுத்து 9ஆம் பாவத்துல கழிப்பு இருந்தா உயர்கல்வியால் தடை, தந்தையால் தடை, ஆசிரியராலும் தடை. சில டீச்சர்களுக்கு பிடிக்காது, அவனால கல்வி என்ன ஆயிரும்? ஆசிரியர் கூட சண்டை இழுத்துருவான். அவனுக்கு பிரச்சனை ஆயிடுது. அப்ப யாரால? 9ஆம் பாவம் ஆசிரியர், 9ஆம் பாவம் குரு, அதனால பிரச்சனை. உயர்கல்வி படிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். சரி, 10ஆம் பாவம். 10ஆம் பாவத்தில் இருந்தா தொழில் கல்விக்கு தடை. 10ஆம் பாவத்தில் கல்வி இருக்கும்போது இவன் ஒரு தொழில் கல்வி படிக்கணும்னா முடியாது. ஆனா ஏதாவது தொழிலுக்கு ஓடி போயிருவான். அல்லது பெரியவர்கள் யாராவது இறந்து போய்விட்டால் ஒரு கருமத்தினால் தடை. 11ஆம் பாவத்தில் கழிப்பு இருந்தால் கஷ்டம் தான் படிக்கிறது. ஏன்னா அவனுக்கு அதுல ஈடுபாடு இல்லை, அவனுடைய ஆசை நிறைவேறாது. பன்னிரெண்டாம் பாவத்தில் கழிப்பு இருக்கு, ஜெயிலுக்கு போயிட்டான், ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான், ஓடி போயிட்டான், படிப்பில் தடையாயிருது. 12ஆம் பாவம் என்பது ஹாஸ்பிட்டலைசேஷன், பிரிசன், ஜெயிலு, வெளிநாடு, கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு ஓடி போறது 12ஆம் இடம். தப்பான அவகாசத்தின் அடிப்படையில் ஓடி போயிடுறது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ ஒரு கல்விக்கு 12 பாவங்களில் நாம் எவ்வாறு இந்த கைப்பு இருந்தால் எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். அப்ப படிப்புங்கிறது எவ்வளவு விஷயம் இருக்கு. இதுவரைக்கும் இதெல்லாம் நினைச்சு பார்த்திருக்கீங்களா? இல்லைங்க இல்லைங்க, அது அந்த அளவுக்கு இது ஈஸியா சுலபமா சொல்ல முடியும்ன்றது இது வரைக்கும் இது பண்ணதில்லை. அப்ப நம்முடைய மூளை எங்க இருக்கணும்? இந்த ஜாமக்கோல் ஆருட சாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டா இத்தனை விஷயங்களை அப்படியே பார்க்கணும். ஐயா உதாரண ஆருட ஒண்ணு போட்டு அப்படியே விளக்குங்க ஐயா. ஒரு கேள்வி. ஈஸ்வர் ஐயா உள்ள இருக்கீங்க? படிப்பு போட்டுறேன். படிப்புக்கு போதுமா இன்னும் வேணுமா? போதுங்க, போதும் மிகச்சிறப்பு. சரி, ஒண்ணு போடுவாப்பா. போட்டேன். என்ன இப்ப நான் ஜோசியை நல்லா படிச்சிருவேனா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஐயா நானே கேக்குறேன் ஐயா. கண்ணன் கண்ணன் தொழில்முறை ஜோதிடனா நான் வளருவேனா? ஐயா பரிகாரம் சொல்ல போறாரு, சரியா வரலன்னா. போட்டீங்க. இப்ப ஒரு கேள்வி கேட்டுட்டாரு ஈஸ்வர், சொல்லுவாப்பா உதயம் என்னன்னு பாரு. உதயம் மீன உதயங்க. அங்க யாரு இருக்கா? மீனத்தை கடந்தவாறு குரு இருக்கார். உதயாதிபதி உதயத்தை கடந்து விட்டார். உதயத்தை நோக்கி செவ்வாய் வாரார். ஆருடம் 7ல இருக்கு, கவிப்பு 10ல இருக்கு. பாருங்க, நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உதயத்தில் உள்ள கோளை பாருங்கள். உதயாதிபதி உதயத்திலே இருக்காரு. அந்த உதயாதிபதி உயரத்தில் கடந்தாலும் உதய ராசிக்குள்ளேயே இருக்காரு. ஆமா ஆமாங்க, ஆமா. ஆனா அதனால இவர் ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதனால இதை படிக்காம விட மாட்டாரு. ஆனா உதயத்தை நோக்கி யார் வர்றா? செவ்வாய் வரார். அவர் எத்தனாவது வீட்டுக்குடையவர்? 9ஆம் வீட்டுக்குடையவர்.
2க்கும் 9 கூடையவன். 2 9 கூடையவரா இருக்கிறார். அப்ப 2ஆம் வீட்டில் உள்ளவன் 2ஆம் வீட்டிலே இருக்கிறதுனால இவரை கஷ்டப்பட்டாலும் இதை படிச்சே தீரணும்னு ஒரு வைராக்கியத்தோட இருக்காருன்னு அர்த்தம். ஆமாங்க. இப்ப 2ஆம் இருக்கு அப்படி இருக்கு. சரி, இப்ப 3ஆம் பாவத்துல யார் இருக்கா? ஒருத்தரும் இல்ல. 3ஆம் வீட்டின் அதிபதி யாரு? சுக்கிரன். அவர் எங்க இருக்காரு? அவரு 10ல கவிப்புக்குள்ள இருக்காரு. ஒரு டிகிரில மாட்டிருக்காரு. 10ஆம் பாவத்துல கைப்புல இருக்கு. நல்லா கவனிங்க. 10ஆம் பாவத்துல கைப்பு இருக்குன்னா இன்னும் ஒரு தொழில் பண்ணலன்னு காட்டுது. அப்ப இப்ப ஜோசியம் பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லைங்கய்யா இல்லைங்கிறத காட்டுது பாருங்க. கத்துக்கிட்டு. ஆமா ஆமா அப்படிங்கிறத எடுத்துக்கணும். சரி, இப்ப ஜோதிடத்துக்கு எந்த பிளானட்? புதன் எங்க இருக்காரு? புதன் 11ல இருக்காரு. உள்வட்டத்திலயும் இருக்காரு, வெளிவட்டத்திலயும் இருக்காரு இல்லையா? ஆமாங்க. ஆமா ஆமா. அப்ப இருக்கிறதுனால இது வரும். ஐயா கேது தானங்க ஐயா? கேது ஜோதிடத்துக்கு. புதன் ஜோசியா. ஆ கேதுங்கிறது ஞானம். சரி. 2 சேர்ந்துருச்சுன்னா அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு லெவல்ல வருவாங்க. கேதுவுடைய அனுக்கிரகம் இருந்தா சூப்பரா வருவாங்க. சரி, இப்ப ஐயா இப்ப நான் இப்ப இத கால நிர்ணயம் பாருங்க, எப்ப நான் சேருவேன்னு பாருங்கய்யா. ஒரு 6 மாசத்துக்குள்ள தேடிடுவேன். இப்ப உதயத்துல ஒரு குரு இருக்கு. உதயத்தை நோக்கி செவ்வாய் வர்றாரு. சரியா? ஆமாங்க. 7ல சந்திரன் இருக்குங்க. 7ல சந்திரன். சந்திரன் எங்க இருக்காரு? 3 6 இடத்துக்கு கடந்துட்டாரு. கடந்துட்டாரு. சரி. 6 இடத்துக்கு கடந்துட்டாரு. 6 இடத்துக்கு நோக்கி சனி வராரு. ஐயா சூரியன் எங்க இருக்காரு? 11ஆம் பாவத்திலே இருக்காரா? ஆமா, உள்வட்ட சூரியன் 11ல இருக்காரு. அவர் உதயத்தை தொடரணும்னா 2 மாசம் இருக்கா? ஆமாங்க. 2 மாசம் கழிச்சு ஒரு ஜோதிடத்தை சொல்லுவார். சரி. அப்படின்னு சொல்லணும். ஆனா 7ஆம் பாவத்துல ஆருட இருக்கு. ஆமா, அங்கேயே சந்திரன் இருக்காரு. 5ஆம் பாவம் தான் துருக்கியம். ஆமா, உட்கார்ந்து இருக்காரு சந்திரன். அப்ப இவர் துருவி துருவி சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லணும். சரியா? சரிங்க. அப்ப இவருக்கு ஜோசியம் வரும். ஐயா இது நான் தொழில் முறையா பண்ணலாம்னு சொன்னேன். அதுக்கு பாருங்க 2ஆம் வீட்டு வருமானத்துக்கான அதிபதி ஆட்சி பெற்று வராருங்களா உதயத்தை நோக்கி? நடக்குமாப்பா? அதாவது வரும், உங்களுக்கு கண்டிப்பா வரும். இப்ப இல்லை. இப்ப இந்த ஜாதகம் நீங்க இந்த ஜாதகம் 6 மாசம் செல்லும். அதுவரை படிக்க சொல்லுது. சரிங்க சரிங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? சரிங்க ஐயா இது எத்தனை வயசுக்கு மேலங்க இது ஜெனரலா பார்க்கலாம்? இது படிப்பை பொறுத்தவரை எப்ப வேணாலும் நீங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எப்ப வேணாலும் பார்க்கலாம். ஒரு புத்தகம் வச்சிருக்கீங்க, இந்த புத்தகத்தை நான் படிக்கவா வேணாமா பாருங்க. நான் ஜெய்பாபா கலைப்பேற்ற போய் நான் படிக்கலாமா வேணாம்னு கேளுங்க. எது வேணாலும் கேளுங்க, அது பதில் சொல்லும். இல்ல சில பேர் கேட்பாங்களே, என் குழந்தை பிறந்திருக்கு, என் குழந்தை இதெல்லாம் படிக்க வைக்கலான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு உடனே படிக்க வைக்கிறதெல்லாம் கேட்க கூடாதியா? அதாங்க கேக்குறேன், என்ன வயசுக்கு மேல கேக்குறதுன்னு கேட்டேன். சேர போறாருன்னா நீங்க கேட்கணும். ஒரு குழந்தை பிறந்தோடனே என் மகன் கல்யாணம் எப்படி இருக்குன்னு ஒரு பொம்பளை கேட்டுச்சு, எப்படி இருக்கும்? இல்ல சில பேர் படத்துல பாக்குற மாதிரி கேட்பாங்க, என் பையன் படிக்க வைக்க போறேன் அந்த மாதிரி. அப்படியே ஐயா இவருக்கு ஆரோடம் புதன் ராசியிலே இருக்கு, புதன் வீட்லயே இருக்கு. அது நல்லது. ஐயா இப்ப 10ல கவிப்பு இருக்க உள்ள மாந்தி இருக்கீங்களா ஐயா? அது எப்படிங்க ஐயா கணக்கு? மாந்தியெல்லாம் தேவையில்லையா? பார்க்க வேணாமியா? 10ஆம் பாவத்துல கைப்பு இருக்கிறதுனால இப்ப அவருடைய 10ஆம் பாவம் தான் செயல்பாடு. அவர் இன்னும் முயற்சி எடுக்கணும்னு காட்டுது. தொழில் செய்யலை. அவர் என்ன கொஸ்டின் கேட்டாரோ அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. ஜோசியம் வருமா? வரும். நல்லா வருமா? வரும். அவ்வளவுதான். ஐயா 11ஆம் பாவத்துல 2 புதன், வெளியிலயும் புதன் உள்ளேயும் புதன். நல்லது தானே? 11ஆம் பாவம் புதன் இருக்கிறது நல்லது தானே? நல்லதான். அவர் தானே 4ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்ப 4ஆம் வீட்டுக்கு அதிபதி 11ஆம் பாவத்தில் இருக்காருன்னா இவர் எப்படி இருப்பாரு? மனப்பாடம் பண்றதுல நல்ல விஷயம் மனசுக்குள்ள வச்சுக்கிறாருன்னு அர்த்தம்.
ரெட்ட புதன், உள்ளேயும் புதன் வெளியிலயும் புதன். அது அப்படியே திரும்ப திரும்ப அதையே நோண்டி நோண்டி பாப்பாருன்னு அர்த்தம். 9ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயும் உள்ளார இருக்காருங்க ஐயா 11ஆம் வீட்டுல. அப்ப குருவை எப்பயுமே துணைக்கு வச்சுப்பாரு. குரு பக்தியோட இருந்து பண்ணும். சரி, ஓகே. இப்ப புரியுதா எப்படி ஒரு சப்ஜெக்ட நம்ம அனலைஸ் பண்றோங்கிறது புரியுதா? படிப்புங்கிறதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த ஹாஸ்டல் படிப்புல எப்படிங்க சொல்றது? நம்ம அதே 4ஆம் வகுப்பு படிப்பு இருந்தா ஹாஸ்டல்ல போய் படிக்கிறான்னு சொல்லணும், உள்ளூர்ல படிக்காதான்னு சொல்லணும். 4ஆம் பாவத்துல கவிப்பு இருந்தா மட்டும்தான் வெளியூர் போய் படின்னு சொல்லணும். ஆமா ஆமா. இல்ல இப்ப உள்ளூர்லயே வீட்டுல வந்து படிக்க மாட்டேன், உள்ளூருக்குள்ளே ஏதோ ஒரு ஹாஸ்டல் சேர்த்து பண்ணா அது என்னங்க அது எப்படி எடுத்துக்கிறது? உள்ளூர்ல இருந்து படிக்கலன்னா எதுக்காக படிக்கலைங்கிறது 12 பாவத்தை பார்க்க சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாங்கய்யா. அந்த 12 பாவத்துல எது இருக்கா அதை நிவர்த்தி பண்ண சொல்லணும் இல்லையா? இப்ப எனக்கு 5ஆம் பாவத்துல கைப்பு இருக்கு, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு என்ன சொல்லுவீங்க? நீ கூப்பிட்டு அது இருக்குடா, அதை கொஞ்சம் மாத்திக்கலான்னு சொல்லணுமா இல்லையா? சரி. இல்ல சில பேர்ல பாத்தீங்கன்னா பையன் படிக்க இருந்தா வீட்டுல எங்களுக்கு வந்து இந்த வீட்டுல அவனுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. எங்கேயாவது உள்ளூருக்குள்ளேயே ஒரு ஸ்கூல்ல பார்த்து ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்க வைக்கலாம்னு இருக்கும். அது படிக்க வச்சா அவன் நல்லா ட்ரெயின் அப் ஆவானா ஜென்ரலா ஒரு கேள்வி கேட்டான்னு வச்சுங்களேன், அதுக்காக கேட்டேன். அவன் வந்து இந்த மாதிரி பரிவர்த்தனை ஆயிருக்கா, 3ஆம் பாவத்துல கைப்பு இருக்கா, 4ஆம் பாவத்துல கைப்பு இருக்கா, எதுனால அவன் படிக்கலாங்கிறத நீங்க பார்த்து சொல்லணும். இடத்தினால படிக்காம இருக்கானா, அவனால படிக்காம இருக்கானா, வாத்தியார்னால பிரச்சனையா, அல்லது அவர் படிப்புலயே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா? அப்ப கவிப்பை பார்த்துதான் ஃபைனல் ரிசல்ட்டே சொல்லணும். ஆமா, கவிப்பை தொடாம காரியத்தை முடிக்க கூடாது. அதாங்க கேட்டேன். ஏன்னா உதயமாரோட மட்டும்தான் உதயத்துல எந்த குரகம் அதான் பார்த்து பேசுவோம். பட் இது கவிப்பு பார்த்து தான் வந்து அவனுடைய ப்ரெஃபரன்ஸ் என்னன்றது கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக சொல்லணும். துருவி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்பயே துருவி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் புதன் அப்படித்தானே இருக்கு. புதன் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? டபுள் பவர். சாந்தாமா இருக்காளா உள்ள? சாந்தாமா இருக்காளா உள்ள? அம்மா உள்ளேனையா? ஐயா, இப்ப நான் ஒரு இது போட்டு விட்டுருக்கேன், உங்களுக்கு வந்திருக்கான்னு பாருங்க நம்ம குரூப்ல. வந்திருக்கா? வந்திருக்கீங்க. என்ன வந்திருக்கு? ஆருடம் பத்தி வந்திருக்கு. ஆருடம்னா என்னங்கிறத பத்தி எழுதியிருக்கோம். ஆருடத்தை பத்தி இந்த அம்மா எழுதி கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஆருடம்னா என்ன, இத நாளைக்கு நீங்க மனப்பாடம் பண்ணி சொல்லணும். சரிங்க. இந்த ஆருடம்னா என்ன அப்படிங்கிறத எத்தனை நம்பர் இருக்கு, பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. 12 பாயிண்ட் இருக்குங்கய்யா. இந்த 12 பாயிண்ட நீங்க தரவு பண்ணணும். நாளைக்கு ஆருடத்தை ஒப்பிக்கணும், நாளை கழிச்சு உதயத்தை ஒப்பிக்கணும், அடுத்த கிளாஸ்ல கவிப்பை பத்தி பேசணும். இந்த 3 நாள் வகுப்பும் ஒரு 10 நிமிஷம் இதை பேசி முடிச்சுட்டு தான் நம்ம அதுக்கு போறோம். சரியா? சரிங்க ஐயா. ஒரு கண்ணன் ஐயா இருக்காரா? ஐயா இருக்காங்க ஐயா. அவர் ரமேஷ் அவர் அதை வழிபாடு செய்யறாரா? அவர் செஞ்சுட்டு இருக்காருங்க ஐயா. அவரு உங்களுக்கு நேற்று நீ கூட கால் பண்ணாரு, அவர்கிட்ட நான் பேசணும், எப்ப பேசலாம்னு கேட்டாரு. சரி, நல்ல நாள் பார்த்து நீங்க கால் பண்ணுங்க ஆயிடுச்சு அப்படின்னா. சரி, இப்ப நாளைக்கு நம்ம போர் போடுறத பத்தி என்னைக்கு பேசுறோமோ அன்னைக்கு பேசி முடிச்சோன்னா அவரை கூப்பிட்டு அது என்னன்னு பாத்துருவோம். அவர் தான். சரிங்க ஐயா. சரிங்க. போர் போடுறோம் இல்லையா? ஆமாங்க ஐயா. அன்னைக்கு போர் போடுறது எப்படிங்கிற கல்வியை படிச்சிருவோம். சரிங்க ஐயா.
படிச்சுட்டு அவரை கூப்பிடுவோம், சரிங்க ஐயா. அதை போட்டு விளக்கிடுவோம். சரியா? கண்டிப்பாங்க ஐயா. சரிங்க ஐயா. அப்ப நாளைக்கு போர் போடுறதை பத்தி படிக்குமா? சரிங்க ஐயா. சரி, நன்றி. நாளைக்கு படிச்சுட்டோம்னா நாளை கழிச்சு கூட அவரை கூப்பிட்டுக்கலாம். இப்ப எத்தனை நாளா வழிபாடு செய்யறாரு? நீங்க சொன்னதுல இருந்து மறுநாள்ல இருந்து அவர் போட்டோ வாங்கி வச்சு பூஜை பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்காருங்க ஐயா. எத்தனை நாளா ஆச்சுன்னு தெரியல. ஆமாங்க ஐயா, சரி ஞாபகம் இல்லைங்க ஐயா. நான் கேட்கறேங்க ஐயா அவர்கிட்ட. கேட்டுட்டு சொல்லுங்க, நாளைக்கு சொல்லுங்க. நாளைக்கு இந்த ஆர்வடத்தை பத்தி எல்லாரும் படிச்சிருங்க. இந்த ஒரு வினு ஹலோ சார். வினு இருக்காரா? சார். ஹலோ சார். நீங்க வந்து அந்த இப்ப நம்ம போட்டிருக்கோம்ல, அதை கூட அப்படியே டிரான்ஸ்லேட் இது கொடுங்க, உங்களுக்கு வந்துடும். இல்லைன்னா அந்த அம்மாவை டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்ப சொல்றேன். ஓகே ஓகே. அதை அப்படியே டிரான்ஸ்லேட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகே 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 சார். அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்க அதை அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க. ஓகே 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 சார். ஓகே ஓகே ஓகே. எப்படி இருக்கு சார்? ஒன் டவுட் சார். Sir, the Buddha is responsible for astrology or Kedu is responsible for astrology? Buddha or Kedu, which is responsible for astrology learning? Buddha astrology, right? Buddha வந்து astrology. புதனா கேதுவான்னு கேக்குறாரு. புதனும் அஸ்ட்ராலஜி தான், கேதுவும் அஸ்ட்ராலஜி தான். புதன்ங்கிறது படிச்சு அஸ்ட்ராலஜி ஆகுறது, கேதுங்கிறது அனுபவ ரீதியா அஸ்ட்ராலஜி ஆகுறது. இப்ப வந்து my father was astrologer. Now I am still astrologer. அது வந்து I think it is due to hereditary, பாரம்பரியம். பாரம்பரியத்தால வரக்கூடியது வந்து கேது. ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ்னால வர்றது. எக்ஸ்பீரியன்ஸ். நான் புதுசா படிக்கிறேன்னா புதன் லேர்னிங். லேர்னிங். இப்ப உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, நான் போய் உங்ககிட்ட வந்து பிரசன்னம் படிக்கிறேன்னு கேரளாவுக்கு வர்றேன்னு வச்சுக்கோங்க, அது லேர்னிங். ஓகே ஓகே. பாரம்பரியமா வர்றாங்களா, ட்ரெடிஷனல், that is due to கேது. அது கேது. ஓகே ஓகே, thank you. ட்ரெடிஷனலா வர்றது வந்து by God grace. Sir, can I ask one question? அருள்வாக்கு, it is due to which planet? அருள்வாக்குங்கிறது குரு. அருள்வாக்கு குரு, நாட் கேது. குருவுடைய அனுக்கிரகமும் கேதுவுடைய அனுக்கிரகம் சேர்ந்து இருந்துச்சுன்னா அருள்வாக்கு வந்துடும். குரு பிளஸ் கேது அருள்வாக்கு. ஜாதகத்துல அஸ்ட்ராலஜில உங்க ஆரோஸ்கோப்ல 2ஆம் வீட்டின் அதிபதி, the second lord in positioned in the 9th house. ஓகே. நீங்க அருள்வாக்கு சொல்லுவீங்க. சூத்சேயர். செகண்ட் லார்ட் இன் தி 9th house. அப்ப செகண்ட் ஹவுஸ் கனெக்டிங் வித் 9th house. ஏன் 9th ஹவுஸ்ங்கிறது அருள், செகண்ட் ஹவுஸ்ங்கிறது வாக்கு, அதனால அருள்வாக்கு. இப்போ 9th lord is in second house. 9th lord in second house. 9th lord in second house. இப்ப 9th lord வந்து செகண்ட் ஹவுஸ்ல வந்துட்டா நீ கஷ்டப்பட்டு அருளை தேடுவா. அதாவது 9ஆம் வீட்டின் அதிபதி, 9ஆம் வீட்டின் அதிபதியும் 2ஆம் வீட்டின் அதிபதியும் ஒரு சேர்க்கை இருக்கணும். புரியுதான் பாருங்க. 9ஆம் வீட்டின் அதிபதியும் 2ஆம் வீட்டின் அதிபதியும். வினு, வாட்ஸ் யுவர் லக்னா, விச் ராசி? லக்னா இஸ் டாரஸ் லக்னா. டாரஸ் லக்னா. செகண்ட் ஹவுஸ். உங்களுக்கு செகண்ட் ஹவுஸ் யாரு? செகண்ட் ஹவுஸ் சன் பிளஸ் புதன். உங்களுக்கு வந்து செகண்ட் ஹவுஸ் புதன். உங்களுக்கு 9th ஹவுஸ் யாரு? சாட்டர்ன். 9th house Saturn. சாட்டர்ன் புதன் கன்ஜாயின்ட் இருக்கா? நோ. பார்வை இருக்கா? பார்வை இருக்கா? இல்ல.
No. ரெண்டு பேரும் சார பரிவர்த்தனை இருக்கா? No, if Saturn is in the third house, the Venus and Saturn in third house in Cancer. தேர்ட் ஹவுஸ்ல இருக்கு, ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். இல்ல அப்படின்னா ரெண்டாவது வீட்டை குரு பாக்குறாரா? Guru is in 12th house. அதனால பார்க்க முடியல இல்லையா? இல்ல, பார்க்கல. இப்ப ரெண்டாம் வீட்டின் அதிபதியை குரு பாக்குறாரா? நோ. நோ. அப்போ உங்களுக்கு வந்து அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஆற்றல் குறைவா இருக்கு இல்லையா? குறைவாயிருக்கு. ஓகே. நீங்க படிச்சுதான் டெவலப் பண்ணணும். த்ரூ லேர்னிங். அஞ்சாவது மந்திர சக்தி. யா. 5th house is the mandra. Can I ask one question, sir? If the 5th house is in Virgo, Kanni. Yes. Yeah. In that house is Kali or Saturn is ruling? Third house. Fifth house Virgo, Kanni. கன்னி கன்னியினுடைய அதிபதி யாரு? லார்ட் ஆஃப் த கன்னி. Lord of the Kanni is Budan. புதன் எங்க இருக்காரு? Budan the second house வந்துட்டார் இல்லையா? 5th house லார்ட் செகண்ட் ஹவுஸ் வந்துட்டாரா? நீங்க மந்திர சக்தி பண்ணா தானே வாக்கு பலித வரும். ஓகே. த்ரூ மந்திர சக்தி. மந்திர சக்தி தான் உங்களை வாக்கு பலிதத்துக்கு உருவாக்கும். ஓகே. யா. அப்படி இருக்கும். Okay. One better through extracurricular activities, sir. Through Siddhi, through Mantra Siddhi. Yes, extracurricular activities. You have no power. You increase your power by chanting of mantra. Chanting of mantra. That will help prediction in astrology. Yes. Yeah. Okay. Thank you, sir. Okay. Yeah. By nature, by God grace, planet position is correct, and essence as important places for the 2nd house and 9th house and 5th house and 9th house connecting with the planet position, automatic that person is a Swayambhu. Oh yeah. Okay. Have you any doubt? No, sir. No doubt. Any questions? அதாவது கேள்வி இருக்கீங்களா? ஐயா, எனக்கு வந்து 9th அதிபதி புதன் 2ல இருக்காரு. 2 வந்து செவ்வாயோட வீட்டுல இருக்காரு. துலா லக்னம். அதான் நான் சொல்றேன், 9ஆம் வீட்டின் அதிபதி. ஆமா. ஆனா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. நான் வந்து கஷ்டப்பட்டு தான் படிக்கிறேன். கஷ்டப்பட்டு தான் பலன் சொல்லணும். 2ஆம் வீட்டின் அதிபதி 9க்கு போறதை விட 9ஆம் வீட்டின் அதிபதி வந்து 2க்கு வந்துட்டா இறைவனே உங்க வாக்குல வந்து உட்கார்ந்துருக்காரு. குரு வந்து 11ல இருக்காரு. குரு 11ல இருக்காரு. எதுவும் எங்க வேணாலும் இருந்து போறாரு. 2ஆம் இடத்தை பார்க்கிறாரா? இல்ல பார்க்கல. அவ்வளவுதான். சரி. ஓகே ஈஸ்வர். ஐயா ஓகே ஐயா, புரிஞ்சுதுங்க. ஓகே ஐயா, அவனுக்கு சின்ன டவுட். 2ஆம் அதிபதியும் 9ஆம் ஒருவரே ஆகி 10ல உட்காந்துருந்தா? 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஒருவராகி 10ல் அமர்ந்திருந்தால் அவனுடைய கர்மாவே தெய்வம்னு கிடைக்கும் இல்லையா? சரிங்க. அவன் சாமியார் மாதிரி தான் கிடைக்கணும். சரி. அவன் சாமி பட்டைய போட்டு தெரிய வேண்டியதா? ஐயா இப்ப வந்து கேது ஐயா முழுக்க கேது வந்து ஆன்மீக கிரகம். ஆமா. அப்படிங்களா? எனக்கு நான் பர்சனலா வந்து இப்போ சாமக்கோல் பார்த்தாலே எனக்கு நான் பர்டிகுலரா பார்க்கும்போது மட்டும் உதயம் எப்பயுமே மீனத்திலேயே வருதுங்க ஐயா. என்னோட பிறந்த ஜாதகத்திலயும் மீன லக்கணம் தான். அது வரும். விதி எப்படி இருக்கு அப்படித்தான் வரும். ஆமா, எப்ப பார்த்தாலுமே நான் சாட்டை போட்டாலே எனக்கு நான் பர்சனலா பார்க்கும்போதெல்லாம் மீன லக்கணத்துக்கு தான் வருது உதயம். மீன லக்கணம் வருதுனால என்ன, அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம், அது குருவோட வீடு. அப்ப நிறைய நம்ம செய்ய எனக்கு ஆமாங்க ஐயா. எனக்கு வந்து பிறந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா மீன லக்கணத்துக்கு 9 விருச்சகத்துல கேது உச்சமா இருக்குங்க ஐயா. அதே உங்களுக்கு வந்து அந்த 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 இறை தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். சரிங்க ஐயா. ஓகே தேங்க்யூ வெரி மச். நன்றிங்க. எப்படி இருந்தது? துலா லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் விருச்சிகத்திலே இருக்கிறாரு.
9ஆம் அதிபதி 8ல இருந்து 2 நேர் பார்த்தா அது தொடர்பு வருங்களா? 2, 9 தொடர்பு வருமா? 2 கருப்பு ஜாதகம். சேர்ந்து இருந்தா பியூரா இருக்கும். ஆ. பார்வை இருந்தா குறைவா இருக்கும். ஓகே. தொடர்பு இருக்கு, சேர்க்கை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து இருந்தா சூப்பர். பாவ பரிவர்த்தனையானா இதை விட சூப்பர். நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிறாரு. 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருக்காரு. வாங்கி நேரம் பார்த்து உங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கு. உடம்பு உங்களுக்கு புல்லரிக்குதா? உடம்பு புல்லரிக்குது. ஆமாங்க. அப்படின்னு சொல்லணும். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாள் வகுப்பும் சிறப்பாக அமையுது. இந்த மாதிரி எப்பயுமே அமைஞ்சதில்லை. அதனால அவங்க எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். உங்களோட அருள் தான். மாயாண்டி சாமி அருள்.